Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து law of exponents பத்தி தான் பார்க்க போறோம். First law வந்து product law formula பார்க்கலாம். a power m into a power n equal to a power m plus n. அதாவது பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்து பவர் மட்டும் வெவ்வேறா இருந்தா நம்ம பவரை மட்டும் பிளஸ் பண்ணிக்கணும். For example, 2 power 5 into 2 power 7 equal to 2 power 5 plus 7 equal 2 power 12. Next, quotient law, a power m divided by a power n equal to a power m minus n. பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்து பவர் ரெண்டு வெவ்வேறா இருந்தா வந்து மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 power 8 by 5 power 3 equal to 5 power 8 minus 3 equal to 5 power 5. Next, power law, a power m whole power n equal to a power m into n. அதாவது பவர் கொடுத்துட்டு பவருக்கு மேல ஒரு பவர் கொடுத்திருந்தா நம்ம பேஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு பவர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 3 whole power 2 equal to 2 power 3 into 2 equal to 2 power 6. Next, power with 0 anything power 0. அதாவது எந்த நம்பருக்கு எந்த நம்பரா இருந்தாலும் பவர் வந்து 0வா இருந்தா அதோட ஆன்சர் கண்டிப்பா 1ஆ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 power 0 equal to 1. Next, negative exponent a power minus m equal to 1 by a power m. அதாவது பவர்ல மைனஸ் வந்துச்சுன்னா 1 divided by a power m அப்படின்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power minus 5 equal to 1 divided by 2 power 5. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.